காரைக்காலை அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தான நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் வழக்கறிஞர் ஒருவரின் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி கும்பல் ஒன்று போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி போலீசார் வழக்கு பதிவு செய்து நில அளவையர், அன்றைய துணை ஆட்சியர், இடைத்தரகர்கள் மற்றும் பத்திர எழுத்தரும் வழக்கறிஞருமான கார்த்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். தற்போது அனைவரும் பிணையில் விடுதலையான நிலையில் கோவில் நிலத்தை விற்பனை செய்ய போலி ஆவணங்கள் தயாரிப்பதற்கு வழக்கறிஞர் கார்த்திக் மனைவி சுகந்தியும் உடந்தையாக இருந்தது தொடர் விசாரணையில் தெரியவந்தது. இதை அடுத்து சுகந்தியை போலீசார் கைது செய்தனர். கோவில் நில மோசடி வழக்கில் மேலும் பலர் கைதாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.